ஹலோ காய்ஸ், கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேன்மேட் கேமை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 6ஓட அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் குறைச்சி வச்சாச்சு. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கார் எஸ்கேப்பு தான் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் காரை பார்த்துருக்க மாட்டீங்க. காரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா காரோட கலர் பார்த்தீங்கன்னா சைட்லே தெரியும். பார்த்தீங்கன்னா காரோட கலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. கிராணி அஃபிஷியலோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. காரு பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. வெப்பன் கீ எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வெப்பன் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஓ மை காடு, காரை பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அந்த வண்டி இருக்கிற கலரில் பார்த்தீங்கன்னா கிராணியோட காரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. காரு பார்க்க பயங்கரமாக இருக்குது. காரை பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மோலில் பார்த்தீங்கன்னா கிராணி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. 2லேயும் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. பாக்ஸை தள்ளிட்டு உள்ளுக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த இடத்துல எதுவும் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஷ் போவை எடுத்துக்கலாம். கிராஷ் போவை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஷ் போவுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா என் மொபைலில் லைட்டாக இஷ்யூ இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராணி கேமு கூட பார்த்தீங்கன்னா லேக் ஆகுது. இந்த லேக்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேம் பிளேவை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கரமாகவும் இருக்க போகுது. அடுத்த வீடியோவில் கிராணி வரும். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா கிராணி ஸ்க்ரூ போட்டு முறுக்கி வச்சுருக்கோம். கிராணி வீட்டில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸ்பைடரும் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது போன்ற ஃபேன்மேடு கேம் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் அப்லோட் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல ஃபேன்மேடு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காரோட பேட்ரி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு மாறிடுச்சு. கார் பேட்ரி கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அதையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை எடுத்துக்கலாம். புக்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா புக்கை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குறோம். புக்கை எடுத்தாச்சு ஆல்ரெடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனர் கிடச்சிருச்சு. சீக்ரெட் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். சீக்ரெட் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராணி பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை கீழே ட்ராப் பண்ணிடலாம். ஸ்பேனருக்கு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை கீழே ட்ராப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பார்க் பிளக்கை பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸ்பார்க் பிளக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்பார்க் பிளக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு.
இன்ஜின் கிடச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனருக்கு வேலை. அதனால் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கு ப்ளக்கை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் கேமு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம ப்ளே பண்ணக்கூடிய கிராணி தான். கிராணி பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராணின்னு போட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஹேண்டிலை பார்த்த வீல் ஹேண்டிலையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ வீல் ஹேண்டில் கேணியில் போட்டு பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் கிராணி இல்லாதனால பார்த்தீங்கன்னா குயிக்காக வீடியோ போகிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இன்ஜின் பார்ட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. காரில் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா தொலைவிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்பேனரை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனல்கிட்ட ட்ராப் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க சேஃபுக்குள்ளே போய் மாட்டியிருக்குது. ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைடர் டனல் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்பைடர் டனல் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சோபாவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரையும் ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஷ் பவ் கிடக்குது. கிராஷ் பவுக்கு நம்ம மேலே வேலையே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா போகணும். அந்த ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்பைடரும் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒன்றும் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு ஒரு டைரெக்ஷனில் போக வேண்டிதான். நம்ம பாட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக வேண்டிதான். பார்த்தீங்கன்னா 2 பொருளையும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலுக்குள்ளே கோதாவில், அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா கோதாவில் குதிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை கீழே தூக்கி போட்டாச்சு. இப்போ வீல் கிராங்கையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை போட்டு இந்த சைடு ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை போட்டுடலாம். வாமா மின்னலுங்கிற மாதிரி லைட்டாக பயம் பொறுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, வர்றதுக்கு லேட்டாகும். வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேஃபாக போய் இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போயிடணும். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எம்டியாக கிடக்குது. ஸ்பைடர் இன்னும் வரல. பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி ஒரு குட்டி ரூம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்ததில் உள்ளுக்க ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வந்துருச்சு. ஓ மை காட், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனால் அதால் நம்ம எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஈஸி மோடில் இருக்குது. நம்ம ஈஸி மோடில் ஒன் ஆஃப் த ப்ரோ பிளேயரு. பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பின்னாடியே போவோம். முன்னாடியே போனால் நம்ம பின்னாடியே போவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்க்ரூ டிரைவரை எடுக்க தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் கார் எஸ்கேப்புக்கு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம குயிக்காக பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா நம்மளைய பார்த்துட்டு பின்னாடியே வருது, பிடிச்சிடலான்னு. ஆனால் ஸ்பைடரால் நம்மளைய பிடிக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 நெட்டை போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வலுவாக ஏதோ உள்ளுக்கு பொருள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு சக்கரம் கிடச்சிருக்குது. இந்த இடத்துல பேல்லாக்கி இருந்ததுன்னா பேல்லாக்கியை எடுத்துருக்கலாம். ஆனால் பல்லு சக்கரம் கிடச்சிருக்குது, வேறு வழியே இல்லை. பேல்லாக்கி பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ்க்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீல் கிராங்கை போட்டு கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டோம். அந்த கேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கேட் இருக்கிற சைடாக உள்ளுக்க போனோம்னா நமக்கு ப்ளே ஹவுஸ் கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீயும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு.
ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். கிராணி இருக்கிற ஞாபகமாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக போய்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷாட்கன் பீஸ் இருக்குது, தூக்கி போட்டுடலாம். எதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஹவுஸ் கீயும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஓ மை காட்! ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்பைடர் அந்த சைடு போக விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு போயிடலாம். எந்த ஒரு டிஸ்டர்பும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை பண்ணக்கூடாது, ஸ்பைடரும் பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணாது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா டீலை போட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த சைடு போயிடுச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேமரும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 பலகை இருக்குது. 3 பலகையும் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்தாச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பலகையை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ண ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் நெட்டை பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 நெட் இருக்குது. 6 நெட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைட்டு வச்சிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா மொபைல்லே தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வளரும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போது பேனட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்பேனரையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் காருக்கு பார்த்தீங்கன்னா கேசோலின் தேவை. அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் செயின் கட்டுறீங்க எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது பல்லு சக்கரம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல கேசோலின் கேனும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கிற கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு கழட்டிக்கிட்டு இருக்கிறோம். நெட்டு போல்ட்டு எல்லாம் கழட்டியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சக்கரத்தை தூக்கி கீழே போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கழட்டி போட்ட ஸ்க்ரூ கிடக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேசோலின் கேனை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபியூயலை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். தங்கு தடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரு போகணும். இடையில பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா காரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஃபில் பண்ணியாச்சு. காரு இப்போ தங்கு தடை இல்லாமல் போவோம். பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ண ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. கார் கீ கண்டிப்பாக தேவை. இப்போ ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த இடத்துல லாக் இருக்குது, அது திறக்க தான். பார்த்தீங்கன்னா லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பல்லு சக்கரத்தை பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டியதான். ஒரு பல்லு சக்கரத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது பல்லு சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2வது பல்லு சக்கரத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது பல்லு சக்கரத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சீக்கிரமாக கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு சக்கரத்தையும் ஃபிட் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணியாச்சு. திறந்திடு சிசி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஹவுஸ் கீயில் பேல்லாக் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. பேல்லாக் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா சட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புற வேலை தான். வர்ட்டா மாமி டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக வேண்டியதான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்றியோ நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா இந்த மோடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணியோட பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை ஆலில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பை திறந்தோன்னே வரும்.